நாம் உற்சாகத்தோடு செய்திக்கு முன்பாக ஸ்பெஷல் நம்பர் நமது கொயர் உற்சாகமாக பாடி கர்த்தரை போற்றுகிற கொயர் காலமுட பிஷப் சொன்னார், ஹெவன்லி கொயர் என்று சொன்னார். ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள், நாம் அமர்ந்திருந்து கேட்போம். There's room for just two, no more and no less. No more and no less. Just Jesus and you. Just Jesus and you. Each burden he'll bear. Each burden he'll bear. Each sorrow he'll share. Each sorrow he'll share. There's never a care. There's never a care. For Jesus is there. For Jesus is there. One word brought him side. One word at his side. On the Jericho road. On the Jericho road. Christ vanished his night. Christ vanished his night. On the Jericho road. On the Jericho road. There's room for just two. There's room for just two. No more and no less. No more and no less. Just Jesus and you. Just Jesus and you. Each burden he'll bear. Each burden he'll bear. Each sorrow he'll share. Each sorrow he'll share. There's never a care. There's never a care. For Jesus is there. For Jesus is there. And Jesus coming. And Jesus coming. Since shackles must fall. Since shackles must fall. On the Jericho road. On the Jericho road. Will you answer his call? Will you answer his call? On the Jericho road. On the Jericho road. There's room for just two. There's room for just two. No more and no less. No more and no less. Just Jesus and you. Just Jesus and you. Each burden he'll bear. Each burden he'll bear. Each sorrow he'll share. Each sorrow he'll share. There's never a care. There's never a care. For Jesus is there. For Jesus is there. சீட்டட். ஒரு அறிவிப்பு, சிறப்பு அறிவிப்பு. அன்புக்குரியவர்களே, நம் மத்தியில் வந்திருக்கிற திருமண்டல செயரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அநேகருக்கு தெரிந்திருக்கலாம், தெரிந்திருக்காது. இருந்தாலும் புதிதாக தெரிந்து கொள்ளவும் நான் வாஞ்சிக்கிறேன். ஐயா அவர்களை பற்றி பார்க்கும் பொழுது, அவர் பிறந்ததே ஒரு சிஎஸ்ஐ வாத்தியார், அப்படிதான் ஹெட்மாஸ்டரா, அப்பா ஹெட்மாஸ்டருடைய வீட்டிலே பிறந்து சிறு வயதிலே பிடி படிப்பை முடித்து என்னுடைய பார்வையின்படி சிறு எப்பொழுதெல்லாம் டயசஸில் பிரச்சனைகள் நிர்வாக பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுது நிர்வாகத்திற்கென்று
ஆண்டவர் ஒரு சிலரை நியமித்திருக்கிறார். சோதனை காலகட்டத்தில் நல்ல நிர்வாக திறமையோடு வாலிப வயத்தில் தோல் கொடுத்து அநேக நேரத்தில் தனது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தி எங்களுக்கெல்லாம் உற்சாகமூட்டி வருகிற அன்பு சகோதரன் மத்தியில் வந்திருக்கிறார். அவருக்கும் ஒரு கஷ்டம் வந்தது. திடீரென்று ஐயரம்மாவை கர்த்தர் எடுத்து கொண்டு விட்டார். கொரோனா காலத்தில் உடைந்து போனோம். ஏன் என்று கேள்வி கேட்டோம். இருந்தாலும் என்னை பார்க்கும்பொழுது அந்த நேரத்தில் நேற்றும் கூட ஒருத்தர் யானை மிதித்து நமது திருச்சபையில் ஒரு முதியவர் மூணாறில் இறந்துட்டார். அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு சத்தியம், சகலமும் நன்மைக்கு எதுவாக தம்மை அழைக்கப்பட்ட அன்புகுற பிள்ளைக்கு நடக்கிறது என்று சொன்னால், யாக்கோபும் பேதுருவும் இயேசுவுக்கு அப்போஸ்தலர்கள். அங்கே கிங் ஹெரோட் என்ன பண்ணுறான்? யாக்கோபை தலையை வாங்கிடுறான், கொன்று போட்டு விடுகிறான். கர்த்தர் அனுமதிக்கிறார். எப்படி யோவான் ஸ்நானகனை அனுமதித்தாரோ அவன் இறப்பும் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் பேதுருவை அவனை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருந்தபடியினால் பேதுருவுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணி அவன் அடுத்த நாள் படுகொலை செய்யப்பட போகிறான் ராஜாவினாலே. இருந்தாலும் கர்த்தர் அந்த சிறைச்சாலையை அசைத்து தேவதூதன் ஏஞ்சல்ஸ் இறங்கி லிபரேட் பண்ணி அவரை கொண்டு கொஞ்ச காலம் ஊழியம். அதனால் கர்த்தருடைய அழைப்பில் திட்டத்தில் ஒரு திட்டம் இருக்கும் என்று சொன்னால் யாராலும் நம்ம என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. இவருக்கு வயதாகிவிட்டது அல்லது இளமையாக இருந்தாலும் இவர் எடுத்துக்கொள்ளப்பட நேரம் வந்துவிட்டது. யோவான் ஸ்நானனை போல் என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்தார். அவ்விதமாக எடுத்த போது ரொம்ப கலங்கி போயிட்டோம். எங்களுடைய புலம்பல்கள் எல்லாம் இன்றைக்கு ஆனந்த கழிப்பாக மாற பண்ண ஐயாவுக்கு தோல் கொடுக்க அம்மையார் வந்திருக்கிறார்கள். எல்லாம் எழுதணுங்கம்மா. உங்களுக்கு தெரியாத நிறைய பேர்த்துக்கு இவங்க தான் ஐயரம்மா, டைசன் செக்ரட்டரி ஐயாவுடைய துணைவியார். முதல்ல வந்திருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் விதமாக ஐயாவுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி இருக்கிறார். தோல் கொடுத்து ஊழியத்தில் ஐயாவை உற்சாகப்படுத்த வழிநடத்த அம்மையார் இருக்கிறார்கள். அதை என்னை பார்த்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். விதமாக தனிப்பட்ட விதத்திலும் டயசிஸ் அளவிலும் அநேக ஏற்ற இறக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்து நம்மை காத்து நடத்துகிறார். எஸ் அ காங்கிரிகேஷன் இந்த நேரத்தில் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகத்தோடு எழுத நன்று. பாமாலை 21 நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். பாமாலை 21.
ஜெபம் செய்வோம். சேனைகளின் கடவுளே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அருமையானது. அந்த வாசஸ்தலங்களிலே நாங்கள் பிரவேசிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த வாசஸ்தலம் உம்முடைய மகிமையால் நிறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் அவர்கள் என்னை அழைத்த பொழுது நான் சந்தோஷமாயிருந்தேன். Lord, your sanctuary gives me great pleasure. Every time when I enter into your gates, I enter with thanksgiving. We magnify your most precious name, Lord. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் மாத்திரமே பெருக எங்களை நாங்கள் சிறுமையாக்கி கொள்ளுகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த 10வது பிரதிஷ்டை ஆராதனையிலே வந்து உம்மை துதித்து கொண்டிருக்கின்ற எல்லாருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றுமே பிரீதியாய் காணப்படுவதாக. ஆமென். ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சேசை கிரைஸ்ட் சர்ச் மத்துவராயபுரம் பொது சேகரத்தின் 10வது பிரதிஷ்டை தினத்தன்று நடைபெறுகின்ற இந்த விசேஷித்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் எனக்கு பாராட்டின கிருபைக்காக அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொது சேகரத்தினுடைய தலைவரும் போதுகரமாக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் அருட்பணி கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்டோபர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மிக மிக ஒரு சுறுசுறுப்பாய் மாத்திரமல்ல, அவருடைய ஜெபமாக இருந்தாலும் அவருடைய பிரசங்கங்களாக இருந்தாலும் ஒருவரும் தூங்க முடியாது. அந்தளவுக்கு அவர் உற்சாகமாக எங்கே வேணாலும், ஒரு 1000 கூட்டமாக இருந்தாலும் ஒரு ஆலய ஆராதனையாக இருந்தாலும் பார்த்துருக்கின்றோம். பைலிங்குவல், இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயண்ட் பேசுவார் அவர். ஸோ அவருடைய எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பார். அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு கடின பாடுகள் வந்தாலும் கூட அந்த மத்தியிலும் கூட கர்த்தர் உற்சாகமாக இருந்தார். நம்முடைய திருமணத்தின் மூலமாக அவர் வளைகுடா நாடுகளிலே சென்று சில ஆண்டுகள் பணியாற்றி மீண்டுமாக இங்கே வந்திருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றுகிறார். அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் சார்பாக, ஐரம்மா சார்பாக அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐரம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள். அவருடைய மருமகள், அவருடைய குடும்பத்தின் மக்கள், மகன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் ஆலாந்துறையிலே ஊழியம் என்பது நான் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது நானும் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்த ரெவரண்ட் பால் செல்வின் பிரபதாஸ் ஆயர் அவர்களும் சண்டே ஸ்கூல் நடத்துவதற்காக 1980களிலே நாங்கள் வந்து அவருடைய இல்லத்திலே நாங்கள் சண்டே ஸ்கூல் நடத்திய ஞாபகம் எனக்கு பசுமையாக இருக்கிறது. அங்கிருந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறி வந்து மத்தியான நேரங்களிலே, குறிப்பாக இந்த ஒவ்வொரு சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே ஆராதனை முடிந்தவுடன் மத்தியானம் உணவு அருந்திவிட்டு அங்கிருந்து நாங்கள் பிரயாணமாய் வந்து இங்கே சண்டே ஸ்கூல், அப்பொழுது அவர்கள் ஒரு கடை வைத்திருந்தார்கள். அது ஒரு தேட்ச்டு ஹவுஸ். அங்கே வந்து நாங்கள் எடுத்ததை நான் நினைவு கூறுகிறேன். ஸோ ஐ ஹாவ் அ வெரி லாங் அசோசியேஷன் வித் திஸ் சர்ச். ஒருவேளை அது இவ்வளோ பெரிய சபையானது பின்பாக
மீண்டும் இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை நமது ஆண்டவர் எனக்கு தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். A decade of faith journey, 10 ஆண்டுகள் ஒரு விசுவாச பயணம். திரும்பி பார்க்கின்ற பொழுது கடவுள் எவ்வளோ பெரியவர் என்பதை, the faithfulness of God, அதை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அதிசயித்து போகிறோம். இந்த 10 ஆண்டுகளிலே இந்த பகுதியிலே இந்த ஆலயம் ஆண்டவருக்கு மகிமையாய் அது வளர்ந்து பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கு பரிமாணத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பரிமாண வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பகுதிக்கு வருகின்றவர்கள் போவரெல்லாம் இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் they worship God, they remember God. So it's a place, it's a sign of reminding that God is living, God is acting even today. இப்பொழுதும் ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதற்கு இந்த ஆலயம் ஒரு சாட்சியுள்ள ஆலயம். எனவேதான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஆலயத்தை அவன் முதன்மையாய் வைத்திருப்பான். அவனுடைய சங்கீதங்களை எல்லாம் பாருங்கள், அவன் ஆலயத்தை முதன்மையாய் வைத்திருப்பான். நாட் த பில்டிங். இந்த கட்டடத்தை குறித்து அவன் பிரமிப்பாகவில்லை. அந்த கட்டடத்துக்குள்ளாக இருக்கின்ற கடவுள், அவருடைய பிரசன்னம், அதை குறித்து அவன் எப்பொழுதும் பிரமிப்பாய் பேசுவான். இந்த திருமறையும் அதை குறித்து பேசுகிறது. சாலமோன் கட்டிய அந்த பேராலயம், அது யூத இஸ்ரவேல் மக்களுடைய விசுவாசத்தின் அடித்தளமாயிருந்தது. தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஜூயிஷ் ஃபெய்த். அந்த ஆலயம் இல்லை என்றால் அவர்கள் இல்லை. எனவே சமுதாயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆலயம் இல்லாமல் வந்து சமுதாயம் இல்லை. கோயில் இல்லாத ஊரிலே நீங்கள் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்கிறான். கோயில் இல்லாத வீட்டில் குடியிருக்காதீங்கிறான். ஏன் குடியிருக்காத அப்படிங்கும்போது, தட் இஸ் த சென்டர் ஆஃப் அவர் ஃபெய்த். எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரச்சனைகளை சந்திக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் குழப்பங்களை சந்திக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் ஒரு தெளிவு பெறுவதற்கு நான் நாடுகிற ஒரு இடம் ஆலயம்தான். இந்த 10 ஆண்டுகளிலே இந்த ஆல்டர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய பதில்களை கொடுத்திருக்கிறது. நம்முடைய குழப்பங்களுக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய போராட்டங்களுக்கும் இந்த ஆல்டர் எந்த அளவுக்கு நம்மை அது ஆசீர்வதித்தது. ஆல்டர் என்று சொல்கின்ற பொழுது, தட் இஸ் த ஹோலி பிரசன்ஸ். அது பரிசுத்த ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அங்கு மாத்திரம் ஆண்டவர் இருக்கிறாரா? நிறைய கேட்பாங்க. ஆல்டர் தான் ஆண்டவர் இருக்கிறாரா? ஏன் ஆல்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று கேட்கிறோம். காட் இஸ் எவ்ரிவேர், ஓம்னி பிரசன்ட் சொல்கிறோம். அவர் சர்வ வியாபி, எல்லா இடங்களிலும் இருக்கிறார். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கிறாங்க நம்முடைய இந்தியாவில். தமிழில் சொல்லும்போதில் அவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஸோ எவ்ரிவேர் ஹீ இஸ் காட். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எனவே எங்கே போனாலும் அங்கே ஆண்டு இருப்பார். நீ உன்னுடைய செட்டைகளை அடித்து பறந்து வானத்துக்கு மேலே போனாலும் நாங்கள் இருப்பேன் ஆண்டு சொல்கிறார். நீ இந்த சமுத்திரத்துக்குள்ளாக கடையாந்தரங்களை போனாலும் அங்கேயும் நான் இருப்பேன். என்னை விட்டு நீ எங்கேயும் போகவே முடியாது. எனவே என்னுடைய பிரசனம் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அண்ட சராசரங்களும் இந்த பிரசனத்தால் நிரம்பி இருக்கிறது. யூ cannot escape from the presence of the Almighty God. பட் ஸ்டில் கடவுள் எப்பொழுது வல்லமையாய் செயல்படுகிறார் தெரியுங்களா? எங்கே 2 பேரோ 3 பேரோ என் நாமத்திலே கூடி வருவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருந்து அவர்கள் கேட்பவைகளை நான் அருளி செய்வேன். தட் இஸ் த ப்ராமிஸ். அதுதான் வாக்கு தத்தம். கூடி வருதலை கடவுள் விரும்புகிறார். எங்கள் வீட்டில் நான் ஜோமன்னா கடவுள் கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். அதைவிட நீங்கள் கூடி வந்து திருச்சபையாய் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இந்த உலகத்தை அசைக்கும். இந்த உலகத்தை அசைக்கும். The prayer has that much of power even to move the nerve of the Almighty God அப்படின்னு சொன்னார். எல்லாம் வல்ல கடவுளுடைய நரம்புகளை அசைக்கின்ற வல்லமை
ஜெபத்திற்கு உண்டு. நாம் தொட முடியுமா கடவுளை? கேன் யூ டச் காட்? பார்க்கவே முடியாதுங்கிறார். அவர் அவ்வளோ பரிசுத்தமானவர். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கின்ற சேராபின்களும் கேருபின்களும் வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த கடவுள், ஒருவரும் வாசம் செய்ய முடியாத, ஒருவரும் பார்க்க முடியாத பரிசுத்தமான ஒரு ஆண்டவர். ஆனால் நம்முடைய ஜெபம் அவருடைய ஒவ்வொரு நரம்பையும் அது அசைக்கும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது. 10 ஆண்டுகள் இங்கே எடுக்கப்பட்ட ஜெபங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பதிலளித்திருக்கிறார். பல சமயங்களிலே நீங்கள் வேதனையோடு இந்த ஆலயத்திற்குள் வந்திருப்பீங்க. ஆனால் வெளியே போகும்போது மகிழ்ச்சியோடு நீங்கள் போயிருப்பீங்க. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற இடம் இந்த இடம். வை வி ஆர் காலிங் ஹோலி சாங்சுரி. ஏன் இதை பரிசுத்த பிரகாரம் என்று சொல்லுகின்றோம்? பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஹியர். ஆண்டவருடைய வார்த்தை இங்கிருந்து கடந்து போகிறது. கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகின்ற பொழுது அந்த வார்த்தை அநேகரை சுகப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, அவர்களுக்கு உயிர் கொடுக்கிறது. இட் கிவ்ஸ் லைஃப். எனவே தான் இந்த ஆலயம் பரிசுத்தம். கட்டடம் பரிசுத்தம் இல்லை. இந்த கட்டடங்கள், இந்த செங்கலும், இந்த கதவும், இந்த பெஞ்சஸும் அது பரிசுத்தம் அல்ல. மாறாக நமக்குள்ளாக இருப்பவர் பரிசுத்தர். பரிசுத்தவான்களின் ஐக்கியம், ஃபெலோஷிப் ஆஃப் த செயின்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். பரிசுத்தவான்கள் ஐக்கியம். திருச்சபை என்பது பரிசுத்தவான்கள் ஐக்கியம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தில் அதை சொல்கிறோம். எசையா விசுவாச பிரமாணத்தில் அதை சொல்லுகிறோம். அப்போஸ்தலரின் ஐக்கியம். இன்றைக்கும் நாம் அனைவருமாக பரிசுத்தவான்களின் இந்த ஐக்கியத்திற்குள்ளாக கலந்து இருக்கின்றோம். கூடி வருவது, சபை கூடி வருவதை விட்டுவிடாதிருங்கள். நமக்கு வேதம் கற்பிக்கிறது, சபை கூடி வருவதை விட்டுவிடாதீங்கள். ஏனால் சபை கூடி வருவதிலே அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. கூடி வந்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனம் தன்னை தாழ்த்தி உபவாசித்து என்னை நோக்கி செய்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நான் பதிலளிப்பேன். நம்மை தாழ்த்தி உபவாசித்து திருச்சபையாக, சமூகமாக, குடும்பமாக ஒன்றாக இணைந்து நம்முடைய முழங்கால்களை முடக்குகின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் சர்ச். இந்த திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த திருச்சபையிலே பணியாற்றுகின்ற ஆயர்களுக்காக நன்றி செலுத்துவோம், ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையினை தந்தே நன்றி. ஆண்டவரே, இந்த திருச்சபை குறித்து கடவுள் பல்வேறு இடங்களிலே வைராக்கியமாய் பேசியிருக்கிறார். 3வது திருமறை பாடமாய் வாசி கேட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார், இது என் பிதாவின் வீடு, இது என் பிதாவின் வீடு. The owner of this sanctuary is my father. இது என்னுடைய பிதாவின் வீடு. இது வேறு யாருடைய இடமும் கிடையாது. இது என் அப்பாவினுடைய வீடு. அதை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? கல்லர் குகையாய் மாற்றினீர்களே என்று சொல்லிதான் அந்த இடத்திலே ஒரு சாட்டையை உருவாக்கி அங்கு அடித்து புறா விற்பவர்களையும் காசு விற்பவர்களையும் அடித்து நொறுக்கி அவர்களை வெளியே அனுப்பித்து அவர் அங்கு பரிசுத்தப்படுத்துகிறார் ஆலயத்தை. கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள். அன்புக்குரியவர்களே, ஆலயம் சங்கீதக்காரன் சொல்வருமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் நிரந்தரமான ஒரு அலங்காரம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது, தரிசிக்கவே முடியாது. எத்தனை முறை நீங்கள் கடவுளை இங்கே தரிசித்திருக்கிறீர்கள்? தரிசித்திருக்கிறோமா? அந்த அனுபவம் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஆண்டவரை இன்றைக்கு நான் தரிசித்தேன், என்னுடைய ஆலயத்துக்கு சென்றேன், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அல்லது பாடல் மூலமாக நான் ஆண்டவரை தரிசித்தேன். அப்போ ஆண்டவர் இங்கே இருக்கிறாருன்னா நீங்கள் ஒரு நாளாவது பார்த்துருக்கணும்ல, பார்த்துருக்கிறீங்களா கடவுள் இங்கே? அவர் இந்த இடத்துல இருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஆலயம் ஆண்டவருடைய இல்லம். அந்த இல்லத்திற்குள்ளாக நானும் நீங்களும் வருகின்ற பொழுது அந்த இல்லத்தின் தலைவர், அந்த இல்லத்தினுடைய எஜமான் இங்கே உலாவிக் கொண்டிருக்கின்றார். அந்த உலாவுகின்ற கடவுளை எவ்வளவு முறை நாம் தரிசித்திருக்கின்றோம்? கடமைக்காக, சடங்காச்சாரத்திற்காக ஆலயத்திற்கு வந்து அமர்ந்து ஏதோ நினைவுகளோடு இருந்து கொண்டு, ஏதோ காணிக்கை போட்டுக்கொண்டு, பிரசங்கங்களை அரைகுறையாய் கேட்டுக்கொண்டு
இன்றைக்கு போகிற நாம் இந்த ஆலயம் இல்லாத எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் உண்டு பிரியமானவர்களே. ஆலயம் கட்ட முடியாதபடி ஆலயம் இல்லையே என்று ஏங்குகின்ற மக்கள் ஏராளமாய் உண்டு. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு அரசாங்கத்திலே ஒரு புது ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை. குடியரசு நாளன்று குடிகளால் ஏற்படுகின்ற அரசை அதுக்காக இன்றைக்கு கொண்டாடணும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது, எங்கேயுமே கட்ட முடியாது. அதற்கான அனுமதியும் இல்லை. ஏன், நாம் குடிமக்கள் இல்லையா? இன்றைக்கு நாம் கொடி ஏற்றவில்லையா? இந்திய திருநாட்டினுடைய கொடியை நாம் ஏற்றவில்லையா? பரவலாக இன்றைக்கு சில ஆண்டுகளாக பார்க்கிறோம், எந்த இடத்திலும் கிறிஸ்தவ ஆலயங்கள் கட்டுவதற்கு அனுமதி இல்லை. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அனுமதி இல்லை. அது நாங்கள் சிறுபான்மைக்கு அரணாயிருப்போம், முரணாயிருப்போம். அரணாயிருந்தாலும் அனுமதி இல்லை, முரணாயிருந்தாலும் அனுமதி இல்லை. அனுமதியே இல்லை. ஆலயங்கள் கட்டப்பட முடியவில்லை. ஏன்? செக்குலரிசம். பாபா சாஹிப் அம்பேத்கர் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எழுதுகின்ற பொழுது அவர், இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி, இது மதசார்மை இல்லாத ஒரு தேசம் என்று எழுதி வைத்தது இன்றைக்கு அழிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு நம்மை போல கிறிஸ்தவர்கள் எங்கேயுமே ஆலயம் கட்ட முடியாது, எங்கேயுமே ஜெபம் பண்ண முடியாது. எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பிரச்சனைகள். யாரிடத்தில் போய் சொல்லுவோம்? யார் நமக்காக பேசுவார்கள்? கடவுள் மாத்திரம்தான் நமக்காக பேசு. எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு பெரிய தலைவர்களோ யாரும் பேசுவதில்லை. எவ்ரிபடி இஸ் சைலண்ட். They don't want to speak against government. They don't want to claim the right of the Christians to build their own churches. We have our own land. We purchase our own land with our own money. The money is not coming from London or America. லண்டன்லேருந்து அமெரிக்காவிலேருந்து வருதா? இல்லை. நம்முடைய விசுவாசிகள் அவருடைய சம்பாத்தியத்திலிருந்து ஜெபத்தோடு கண்ணீரோடு கொடுக்கின்ற காணிக்கைகளை வாங்கி நிலம் வாங்குகிறோம். 57 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கு அழகான ஒரு பார்சனேஜ் இன்றைக்கு கட்டி பேராயிரவர்கள் வந்து அதை திருநிலைப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் பிகாஸ் ஆஃப் த ஜெனரஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் திஸ் காங்கிரிகேஷன். இந்த திருச்சபையின் மக்களுடைய தாராளமான காணிக்கைகள் இன்றைக்கு கட்டடமாய் எழும்பி நிற்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து அங்கு சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு தங்கி கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அந்த காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த பணம் எங்கே வந்தது? இந்த ஆலயத்தின் பணம் எங்கு வந்தது? எல்லாம் விசுவாசிகளுடைய ஜபத்தோடு கண்ணீரோடு கடின உழைப்பிலிருந்து கொடுக்கின்ற காணிக்கைகள். புறம்போக்கில் நமக்கு எப்பொழுதுமே கட்டுவதில்லை, புறம்போக்கிலையும் கட்டுறதில்லை, எதுலையும் பி பர்ச்சஸ். நாம் இன்றைக்கு அதை வாங்குகிறோம். கர்த்தர் அதை ஆஸ்வதிக்கிறார். எனவே தொடர்ந்து ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். ஆலந்துறை பற்றி ஐயா அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. பல ஆண்டுகளாக ஆலந்துறையிலே ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். பல திருச்சபைகள் முயற்சி செய்தது, ஆனால் முடியவில்லை. கடைசியாக ஒருவேளை இந்த திருச்சபை அதற்கான முயற்சிகள் எடுத்து ஒரு ஆலயம் கட்டும் என்றால் அது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, இந்த திருச்சபை அப்படியாக ஒரு எக்ஸ்பேண்டிங் அண்ட் எக்ஸ்டெண்டிங் சர்ச், பார்டர்லெஸ் சர்ச் என்று சொல்கிறார். சர்ச் should be a borderless one. There should be a border. There should not be a border for a church. It should expand and extend every day. For a church there is no border. அதற்கென்று எல்லை இல்லை. எல்லை எல்லாம் விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயிரூட்டமுள்ள திருச்சபையாய் இந்த திருச்சபை இருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். மிக சுருக்கமாக 3 வேத பாடங்கள் வாசி கேட்டோம். இந்த 3 வேத பாடங்கள், முதல் வேத பாடம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். எப்பொழுதும் ஆலய பிரதிஷ்டையாக இருந்தாலும் ஆலய பிரதிஷ்டை அந்த தினமாக இருந்தாலும் இந்த பகுதியை வாசிப்போம் எப்பொழுதும். என்றால் எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்த சாலமோன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஜெபம் இங்கே இருக்கிறது. அது ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்த ஒரு ஜெபம். அதுக்கு முன்பாக அவன் சில ஆயத்தங்களை எல்லாம் செய்துவிட்டு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, நமக்கு நன்றாக தெரியும் எருசலேம் தேவாலயம் கிட்டத்தட்ட 7 வருடங்களாக எருசலேம் தேவாலயத்தை கட்டினார்கள். 7 years.
7 வருடங்களாக. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 36, 38 வசனங்கள், 37, 38 வசனங்களே பார்க்கிறோம். எருசலேம் தேவாலயம் 7 வருடங்களாக கட்டப்பட்ட ஒரு தேவாலயம். உலகத்திலே மிக மிக அழகான, மிக விலையுயர்ந்த பொருட்களை கொடுத்து கட்டப்பட்ட ஒரே ஆலயம் அதுதான். அதுக்கு பின்பாக அதுக்கு அவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு டெம்பிள் நீங்கள் பார்க்கவே முடியாது. வெறும் தங்கம், வெள்ளி, வைடூரியம், ரத்தன கற்களாலும் மிக விலையுயர்ந்த கேதுரு மரங்களாலும் அப்படிப்பட்ட விலையுயர்ந்த மக்கள் கூட ஒரு ஆண்டவருக்கென்ற ஒரு இல்லம், ஆண்டவருக்கென்ற ஒரு மாளிகையை கட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த மாளிகையை கட்டி முடிக்கின்ற பொழுது முதலாக சாலமோன் செய்த காரியம் மிக உன்னதமான ஒரு காரியம். அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றான். இந்த ஆலயத்தில் நின்று அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமானது. ஐயா வந்து முதல் ஓப்பனிங் அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து அதை வாசித்தார்கள். அந்த சாலமோனுடைய ப்ரேயர், சாலமோனுடைய ஜெபத்தை அவர்கள் மிக அழகாக அதை வாசித்தார்கள். அது மிக அழகான ஒரு ஜெபம். கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம் மிக அழகானது. 22வது வசனத்தில் நான் பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், பின்பு அவன் தன் கைகளை விரித்து ஆல்டருக்கு நேராக நின்று அவன் சொன்ன முதல் வார்த்தை அதுதான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான கடவுள் யார்? உமக்கொப்பான கடவுள் யார் ஆண்டவரே? நாங்கள் எதனால் விசேஷித்தமானவர்கள்? நீர் எங்களோடு இருப்பது நான் பாடுறோம்ல. Why we are very special? Because God is with us. Just now we have celebrated Christmas. கிறிஸ்மஸை கொண்டாடினோம். கிறிஸ்மஸினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? God with us, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதனால் விசேஷித்தமானவர்கள் மற்றவர்களை காட்டில? இந்த கட்டடம் எதனால் விசேஷித்தமானது? ஏனென்றால் ஒப்பற்ற கடவுள் எனக்குள்ளாகவும் இந்த ஆலயத்திற்குள்ளாகவும் ஒரு வாசமாயிருக்கின்றார். அதை சாலமோன் அங்கு சொல்லுகின்றார். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? Nobody is equal to you. Nobody has a glory like you, Lord. நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், வானத்திலும் பூமியிலும். அப்படிப்பட்ட உயர்ந்து நிற்கிற ஆண்டவருக்கு நான் ஒரு சின்ன ஆலயம் கட்டியிருக்கிற ஆண்டவரே, மாறும் ஆண்டவரே. அவன் அழைக்கிறான். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது இதே ஜெபத்தை தான் நாமும் ஜெபித்தோம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலயத்தை நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்தீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம், எப்பொழுதும் நன்றி சொல்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி அந்த இடத்துல சாலமோனோடு சேர்ந்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடைப்பட்டோம். உமக்கு ஒப்பானவர் யார்? தங்கள் முழு இதயத்தோடும் முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வந்தீர். அவர் ஒப்பற்ற தன்மைக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன? அவர் கிருபையும் உடன்படிக்கையும் காக்கிற கடவுள். The grace and the covenant, அதை எப்பொழுதும் ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாதபடி அதை காத்து வருகிற ஆண்டவர். கிருபை இல்லை என்றால் இந்த ஆலயம் கட்டப்படாது. கிருபை இல்லை என்றால் இந்த ஆலயம் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க முடியாது. Because the God is a God of covenant. உடன்படிக்கையின் தேவன் இஸ்ரவேல் மக்களோடு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார். நீங்கள் 2வது எபேசியர் நிருபத்திலே வாசிக்கும் பொழுது சொல்கிறோம், தூரமாய் இருந்த நாம் இன்றைக்கு சமீபமாக இருக்கிறோம். We are very far from God. ரொம்ப தூரமாக இருந்தோம், இன்றைக்கு நாம் சமீபமாக இருக்கிறோம். Once we were no people, now we are God's people. நான் கடவுள் அற்றவனாய் இருந்தேன், இப்பொழுது கடவுள் எனக்குள்ளாக இருக்கிறார். கடவுள் செய்த உடன்படிக்கை அதுதான். இஸ்ரவேல் ஜனத்தை நோக்கி அவர் சொன்னார், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன். தட் இஸ் த கவர்னன்ட். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த திருச்சபையோடும் இந்த திருச்சபையின் அனைத்து குடும்பங்களோடும் செய்த உடன்படிக்கை என்ன?
இந்த திருச்சபையின் ஜனம் என் ஜனமாக இருக்கும், நான் அவருடைய கடவுளாக இருப்பேன். So God is so faithful in keeping his promises, his covenant. அவருடைய அந்த உடன்படிக்கையை பாதுகாப்பதிலே கடவுள் வைராக்கியமாயிருப்பார். நானும் நீங்களும் ஒருவேளை மறந்து போகலாம், உடன்படிக்கையை உடைத்து போகலாம். கர்த்தர் அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். வார்த்தையினாலே சொன்னதை அவர் கைகளினால் செய்து காண்பித்தார். நம்முடைய வாழ்விலும் கூட இங்கே வருகின்ற பொழுதெல்லாம் நாம் ஆராதிக்கிற கடவுள் is the God of grace and the God of covenant. கிருபையினாலே உன்னை நான் முடிசூட்டுவேன் சொன்ன ஆண்டவர், இரக்கங்களினாலே முடிசூட்டுவேன் சொன்ன ஆண்டவர், அவருடைய பிரசனம் இங்கே இருக்கிறது. அந்த கிருபை உங்களை தாங்கும். என் கிருபை உனக்கு போதும். அந்த போதுமான கிருபையை கடவுள் இங்கே வந்து நாம் ஜெபிக்கின்ற நாளெல்லாம் நமக்கு தருகிறார். அதே போல்தான் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த 10வது ஆண்டிலே திருச்சபையாய் let us renew the covenant. ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். இன்றைக்கு திருச்சபையாய் நாம் ஒரு பிரதிஜ்ஞை செய்ய வேண்டும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, திருச்சபையாய் நாங்கள் உமக்கும் எங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்கிறோம். So we have to remember the past. We have to rejoice for the present, and we have to rededicate ourselves for the future. And this 10th year, let us remember the past life, the journey, a decade of faith journey, how God was faithful. He brought us to this level. So let us say thanks to God. ஆண்டவரே, இந்த 10 ஆண்டுகள் எங்களை வழிநடத்தி வந்தீர். ஒரு மந்தை போல மேய்ப்பனாக எங்களை நீர் மந்தை போல வழிநடத்தினீர் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. Let us rejoice for the present blessings. இன்றைக்கு இந்த திருச்சபையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மிக மிக முக்கியமாக let us rededicate ourselves for the future. இன்னும் வருகின்ற எதிர்காலங்களுக்காக நாம் எல்லாரும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை புதுப்பிக்க வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாகவே பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த திருச்சபையின் மூலமாக கொண்டு வருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் முதலாக செய்த காரியம் இல்லைங்களா? 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்தருள்ள பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரருள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்தில் கூடி வர செய்தான். He brought the Ark of Covenant into the church. திருச்சபைக்குள்ளாக அவன் உடன்படிக்கை பெட்டியை முதலாக கொண்டு வாங்குறான். உடன்படிக்கை பெட்டி நமக்கு நன்றாக தெரியும். இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ் the presence of God. அது ஆண்டவருடைய பிரசனம் நிறைந்திருக்கின்றது என்று நாம் நினைக்கிறோம். It is the personification of God's power. ஆண்டவருடைய வல்லமையினுடைய வெளிப்பாடு உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? 3 காரியங்கள் இருந்தது. ஒன்று, தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன கிண்ணத்திலே மன்னா இருந்தது. அது எங்கே நாம் வாசிக்கிறோம்? எபிரெயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசிங்க. எபிரெயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோலும், உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. 3 things were brought inside the church. 3 காரியத்தை சாலமோன் உள்ள கொண்டு வந்தார். இந்த 3 காரியங்களும் இன்றைக்கும் திருச்சபையில் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் தேவ பிரசனம் அந்த திருச்சபைக்குள்ளாக இருக்காது. அந்த 3 காரியங்கள் என்ன? முதலாவது, அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா ஆண்டவருடைய the providence of God. இஸ்ரவேல் மக்கள் சீனாய் பாலைவனத்திலே நடந்து வருகின்ற பொழுது பசினாலும் தாகத்தினாலும் அவர்கள் வேதனைப்பட்ட ஆண்டவர் நோக்கி கூக்குரலிட்டு முறுமுறுத்தார்கள். கர்த்தர் அவர்களை வானத்தின் மன்னாவினாலே திருப்தியாக்கினார்.
இன்றைக்கும் நாம் இந்த ஆலயத்துக்குள் வருகின்ற பொழுதும் நமக்காக மன்னா ஆயத்தப்பட்டிருக்கிறது, அந்த வானத்தின் ஆகாரம் ஆயத்தப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் அந்த ஆகாரத்தை நமக்கு தருகிறார். இதுதான் உயிருள்ள மன்னா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் திருப்பந்திலே பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் இது உங்களுக்காக பிடிக்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று ஆண்டவர், நானே ஜீவ அப்பம், அந்த அப்பத்தை மன்னாவாக ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு தருகிறார். If you don't believe this, you cannot be a believer. ஆண்டவருடைய மிகப்பெரிய நமக்காக செய்த சாக்ரிஃபைஸ் அது இங்கே இருக்கிறது. இப்போது the whole church was filled with the sacrificial presence of our Lord. அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமில்லை, ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஆரோன் அவன் ஒரு ஆசாரிய குலத்திலே வந்தவர். ஆசாரிய பணியில் லேவியரை ஆண்டவர் ஆசாரிய பணிக்காக தனித்து எடுத்தார். 12 கோத்திரங்களிலே நீங்கள் எனக்காக திருச்சபையிலே ஆலயத்திலே நீங்கள் என்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று. இட்ஸ் a priestly calling. Every church, every believer has the priestly calling. எல்லாரும் பணி செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர். அங்கி போட்ட ஆயர்கள் மாத்திரமல்ல, இல்லை சுவிசேஷர்கள் மாத்திரமல்ல, திருச்சபையிலே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களும் we have the call to do the ministry, the priesthood of all believers என்று பவுல் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். ஆரோனின் துளிர்த்த கோல் நமக்கு நினைவுபடுத்துவது என்னென்றால், எப்படி ஆண்டவர் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களிலும் லேவியரை மாத்திரம் தனியாக பிரித்தெடுத்து ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை, தம்முடைய ஆலயத்திலே ஊழியம் செய்வதற்காக அவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டார்களோ, அப்பொழுது அதே போல் நானும் நீங்களும் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறோம். எதற்காக? ஊழியம் செய்வதற்காக. 10 ஆண்டுகள் நிறைவேற்றிவிட்டீர்கள், நன்றிதான், நல்ல காரியங்கள் தான். அடுத்து நம்முடைய பணிகள் என்ன என்பதை ஆயர்கள் சொன்னார்கள். நாட் ஓன்லி பில்டிங் and constructing huge structures, we have to build the kingdom of God. கண்ணுக்கு தெரியாத அந்த இறை அரசை, விசுவாசத்தின் மூலமாக நாம் பார்க்கிற அந்த இறை அரசை, அதை கட்டுகின்ற மக்களாய் நாம் இருப்போமா? We cannot boast about the buildings. இல்லை அப்படிதானே? எருசலேம் தேவாலயத்துக்கு பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்தாங்க சீசலோடு ஆண்டவர். உடனே அந்த சீசல் சொன்னாங்க, ஆண்டவரே ஆலயத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, சாலமோன் கட்டியது. திஸ் இஸ் த ப்ரைட் ஆஃப் த ஜூஸ். இது ஒவ்வொரு யூதனும் பெருமைப்படுகின்ற கட்டடம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் சில சமயங்களில் ரொம்ப ரஃப்பாக நடந்துக்குவார். சரி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு, அப்படியா தம்பி ரொம்ப நல்லதுன்னு போக மாட்டார். உடனே பதிலளிக்கிறார். என்ன அளிக்கிறாரு? நீங்கள் பார்க்குற இந்த ஆலயம் ஒரு நாளிலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இட் வில் பி டெமாலிஷ்ட். ஆனால் என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, கட்டடத்தை பார்க்கிறே இல்லையா, அந்த கட்டடத்துக்குள்ளாக இருக்கிற கடவுள் அவர் பெரியவர். எனவே இவைகளை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். We have a very important business in this world. What is the business? To build the kingdom of God. இறையரசை கட்டுகின்ற பணி. அது எப்பொழுதும் வந்துருச்சுங்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? அது உங்களுக்குள்ளாக இருக்கிறது, உங்கள் மத்தியில் இருக்குது, உங்கள் நடுவில் இருக்குதுங்கிறார். So the building of the kingdom of God already started, initiated by Jesus. And before his coming, we have to complete. அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அது செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், அதுதான், ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும், திருச்சபையாய் வெளியே கிளம்ப வேண்டும். அவர் சொன்ன மிகப்பெரிய ஒரு கட்டளை அதுதான். நீங்கள் புறப்பட்டு போய் இங்கே அமர்ந்து கொண்டு இங்கே எல்லா காரியத்தையும் சந்தோஷமாய் அனுபவித்து கொண்டு வேண்டாம். யூ ஹாவ் டு கோ. நீங்கள் புறப்பட்டு போங்க. சகல மனிதர்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். இது ஆண்டவருடைய கட்டளை. ஒவ்வொரு திருச்சபைக்கும் கடவுள் கொடுக்கிற கட்டளை. ஒரு காலத்திலே நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், அவுட்ரீச் மினிஸ்ட்ரி, அவுட்ரீச் ப்ரோக்ராம் இருந்தது. இன்றைக்கு எத்தனை திருச்சபைகளில் நாம் அதை பண்ணுகிறோம். ஒவ்வொரு சண்டேவும் அவுட்ரீச் போவாங்க. நிறைய அம்மாமார்கள் பழைய சபைகளில் பார்த்து ஊழியம் பண்ணுவாங்க.
சபைகளை, கிராமங்களை சந்திக்கின்ற பணிகள், அவுட்ரீச் ப்ரோக்ராம் இன்றைக்கு நாம் இருக்கிறதா? நம்முடைய ஆலயங்களில் இருக்கிறதா? ஒருவேளை இன்றைக்கு தெரு பிரசங்கங்கள், ஸ்ட்ரீட் கார்னர் ப்ரீச்சிங் நாம் செய்ய முடியுமா? இன்றைக்கு நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? சில சமயங்கள் அவமானப்படுகிறோம். அதெல்லாம் முடிஞ்சது, அதெல்லாம் பழைய காலம். நவ் வி ஹேவ் a very technically developed gadgets and all. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்றைக்கி நிறைய வளர்ந்துச்சு. ஸோ மீடியா நிறைய இருக்குது. நோ நீட் டு கோ ஒன் டு ஒன், அங்கெல்லாம் போய் உட்காந்தாலும் பேச வேண்டாம். நம்ம நிறையா காரியங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். பட் என்ன ஆன்லைன் பண்ணாலும் என்ன போனாலும் இன்றைக்கு கிராமங்களை போய் சந்திக்கிற, ஊழியத்தை செய்கின்ற, we sponsor lot of missionaries. Are we sending missionaries? நாம் எத்தனையோ மிஷினரிகளை தாங்குகிறோம். ஆனால் நம்முடைய திருச்சபைகளிலிருந்து மிஷினரிகளை அனுப்புகிறோமா? FMBBயில் பார்த்தாங்க, ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்க? போ அல்லது அனுப்பு. நம்ம முதல் பண்ணுறதே கிடையாது. செகண்டை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்துக்குவோம். அனுப்புகிறோமான்றதே போவோமா? யார் என் காரியமாய் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாரா? இல்லை. யார் என் காரியமாய், who will go to reaching the unreached. திருச்சபையுடைய மிக முக்கியமான உன்னதமான தலையாய பணி சந்திக்கப்படாதவர்களை சந்திக்க புறப்படுகின்ற திருச்சபைகள். The glory of the church is not a seating capacity but sending capacity. ஒருத்தர் சீட்டிங் கெப்பாசிட்டி, பெரிய சர்ச்சுங்க எங்கள் சர்ச்சு, பிரம்மாண்டமான சர்ச்சு, இவ்வளோ சீட் இருக்குதா? நாட் அ சீட்டிங் கெப்பாசிட்டி பட் சென்டிங் கெப்பாசிட்டி. ஹவு மச் மிஷனரிஸ் யூ ஹவ் சென்ட் ஃப்ரம் திஸ் சர்ச்? 10வது ஆண்டிலே லெட் அஸ் ரீடெடிகேட் அவர்செல்வ்ஸ். இந்த அருமையான ராஜா செய்து வண்ணமாக அப்படி அந்த பெட்டியை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மேக நிமித்தம் ஆசாரியர் ஊழியம் செய்வதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இன்றைக்கும் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பும். நாம் அமர்ந்திருப்பது தேவனுடைய ராஜாவினுடைய சன்னிதானத்திலே தாழ்மையோடு அமர்ந்திருப்போம். நம்மை தாழ்த்தி அமர்ந்திருப்போம், பயபக்தியோடு அமர்ந்திருப்போம். நிறைய பேர் வந்து சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு அப்படியே கேஷுவலாக அப்படியா, டோன்ட் ப்ளே வித் காட். அது அமர்ந்திருப்பது கிறிஸ்டபர் ராஜேந்திரன் ஐயர் இல்லை, ஐயா ஜோஷா கரஞ்சர் ஐயர் இல்லை. அங்கே அமர்ந்திருப்பது யார்? வல்லமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள கடவுள். அவருக்கு முன்னாடி எப்படி அமருவோம்? எப்படி தாழ்மையாக இருப்போம்? பல முறை இதை பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அநேகர் நீங்கள் ஜெருசலேம், இஸ்ரேல் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே வந்து பெத்லகேமில் இருக்குது. அங்கே இயேசு பிறந்த இடம். அந்த இயேசு பிறந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி என்று பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை பார்க்க போகின்ற பொழுது ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். மிக பிரம்மாண்டமான ஆலயம், உலகத்திலே அதிகமாய் பார்க்கப்படுகிற ஆலயங்களிலே அது ஒன்று. மெக்கா மதீனாவை விட அதிகமான விசிட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஆலயம் எதுனா அந்த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி தான். அந்த ஆலயத்திற்குள்ளாக போக வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆலயத்தினுடைய நுழைவாயில் ஒரே நுழைவாயில் தான். இங்கே 1, 2, 3, 4, 5, அங்கே ஒன்லி ஒன் என்ட்ரன்ஸ். இந்த ஆலய கதவுகள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த திருச்சபையின் அந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 3க்கு 3 தான். அப்போ 3க்கு 3னா எவ்வளோ? இந்த ஜன்னல் மாதிரி, அவ்வளோதான் என்ட்ரன்ஸ். ஏன் அப்படி வச்சாங்க? இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த சர்வ வல்லவர் பிறந்த இடம், த ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் போட்டிருப்போம். அங்கே போய் நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தவழ்ந்து உள்ளே போய் அப்புறம் எந்திரிச்சு தான் நீங்கள் போக முடியும். நான் யார் தெரியுமா? அவர். நான் யார் தெரியுமா? இவராக இருந்தாலும் அங்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அல்லவா? மிகப்பெரிய ஒரு பாடம் அல்ல. நாம் பணிந்து குனிந்து தான் உள்ளே போக முடியும். இஃப் யூ வாண்ட் டு worship the Prince of Peace, the living God, then you have to humble yourself
நீங்கள் உங்களை தாழ்த்தவில்லை என்றால் அந்த ஆலயத்துக்குள் போக முடியாது. யூ cannot enter into that place. அன்புக்குரியவர்களே, இறைவனை காண்பதற்கு நமக்குள்ள ஒரே ஒரு தகுதி என்ன? தாழ்மை. எனவே அந்த தாழ்மையோடு நாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியர்கள் நிருபத்தில் நாம் வாசித்த வண்ணமாக 20ஆம் வசனத்தில் என்ன பாருங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு தாமே மூலைக்கல். ஜீசஸ் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் தி சர்ச். பேராயர் துரை மாணிக்கம் இருந்தார். அவர் ஒரு சின்ன சிற்றாலயம், நீங்கள் டைசஸ் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா பிஷப் சாப்பல் அங்கே கட்டியிருக்கிறார். அவர் இருக்கும்போது கட்டினார். அதில் அவர் பெயர் வைக்கும் பொழுது இந்த பெயர் தான் வைத்தார், ஜீசஸ் த கார்னர் ஸ்டோன் சர்ச் அப்படின்னு அந்த சாப்பல் என்று அதுக்கு பெயர் வைத்திருக்கிறார். ஆம், இசைவாய் கட்டப்பட்டுள்ள இந்த மிகப்பெரிய ஒரு ஆலயத்தினுடைய மூலைக்கல் யார்? இயேசுதான். ஹீ இஸ் த கார்னர் ஸ்டோன். அவர் இல்லை என்றால் ஆலயம் இல்லை. அவர்தான் இந்த இசைவாய் கட்டப்பட்ட ஆலயத்தினுடைய மூலைக்கல்லாக இருந்து இதை பாதுகாத்து வருகிறார். மூலைக்கல்லை எடுத்துட்டிங்கன்னா பில்டிங்கே விழுந்துடும். எனவே அவருடைய ஆலயத்தினுடைய மூலைக்கல் அவர்தான், நானும் நீங்கள் அல்ல. அவரே மூலைக்கல்லாக இருக்கிறார். 22ஆம் வசனத்தில் இல்லை 21, அவர் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். யூ ஆல்சோ பிகம் எ லிவிங் பிளேஸ் ஆஃப் காட். நீங்களே தேவனுடைய ஆலயம். அதை கடைசியில் கொண்டு வந்து அழகாக முடிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நாட் ஓன்லி திஸ் பிளேஸ், இது மாத்திரமில்லை, எனக்குள்ளாக ஆண்டவர் வாசம். நான் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆலயம் நான். இந்த எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்றால் இன்னும் பல ஆண்டுகள் இந்த பகுதியிலே இந்த திருச்சபை மலையின் மேல் இருக்கின்ற பட்டணத்தை போல அது ஒளி வீசுகின்ற திருச்சபையாய், கலங்கரை விளக்கமாய், அநேக வழி தெரியாத அநேக மக்களுக்கு கலங்கரை விளக்கமாய் இந்த திருச்சபை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இருப்புக்கு ஆயுதமாக இருக்கிறோமா? நீங்களே உலகத்தின் வெளிச்சம் என்று சொன்னார். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த திருச்சபை தொடர்ந்து இருள் நிறைந்த இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளியை தருகின்ற திருச்சபையாக இருக்க கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கின்றோம். ஆண்டவர், மனிதனுடைய வார்த்தைகள் அழிந்து போகும், நம்முடைய வார்த்தைகளோ அழியாதது. திருச்சபை குறித்து இன்றைக்கு நாங்கள் சிந்தித்த சிந்தனைகள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொருவரும் கேட்கிறவர்களாய் அல்லாமல் அதன்படி தங்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துகின்ற மக்களாய், வைராக்கியம் மக்களாய் இருக்க நீர் பலன் தாரும். இந்த ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தினுடைய ஆயத்தலைவருக்காக, ஆயிரமா பிள்ளைகளுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், திருமண்டல பேரவை உறுப்பினர்கள் மிக அழகாக ஆண்டவரே அநேக நாட்களுக்கு பின்பாக நாங்கள் மெய்சிலிர்த்து கேட்ட பாடல்களை பாடின இந்த ஆலயத்தினுடைய பாடகர் குழுவினருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இது ஒரு குட்டி பரலோகமாக ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற இடமாய், நீர் உலாவுகின்ற ஏதேன் தோட்டமாய் கர்த்தர் இந்த ஆலயத்தை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தின் மேல் என் கண்கள் எப்பொழுதும் நோக்கமாயிருந்து இந்த ஸ்தலத்தில் ஏறெடுப்பது ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நான் பதிலளிப்பேன் என்று வாக்களித்த தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே யாரெல்லாம் தங்களுடைய முழங்கால்களை முடக்குகிறார்களோ கர்த்தாவே அவருடைய ஜெபங்களை கேட்டு எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, 10 ஆண்டுகள் ஆண்டவரே உம்முடைய மாறாத கிருபைக்காக நன்றி சுவாமி. எத்தனையோ விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் முறியடித்து கர்த்தாவே எங்களை வழிநடத்தி வருகிறீர். தடைகளை நீக்குகிறவர்கள் முன்பாக செல்லுகிறீர். நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் செயல்படுகிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கின்ற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடைபெறுகின்ற எல்லா காரியங்களும் நம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். இறைமகன் இயேசுவின் இணைய பாதம் பணிந்து வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். நன்றி ஐயா. நம்ம திருமண்டல செயலர் அவர்கள் ஒரு என்கரேஜிங்
தாட் ப்ரொவோக்கிங் மெசேஜை கொடுத்துருக்கிறார். இஸ் ஆல்வேஸ் போல்டு கரேஜியஸ் பர்சன். அதுக்கு தகுந்தவாறு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சர்ச் என்பது ஸ்ட்ரக்சர் அல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்ல, நீங்களும் நானும் தான் திருச்சபை. வி ஆர் த லைவ் சர்ச். த சர்ச் இஸ் அ மூவிங் சர்ச். அதுக்கு பவுண்ட்ரியே கிடையாது என்று சொல்லி அதை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அதை நோக்கி பயணிப்போம். வி டோன்ட் ஹவ் அ பவுண்ட்ரி. யூ ஆர் அலைவ், எ பவர்ஃபுல், மூவிங் பியாண்ட் த பவுண்ட்ரி. அப்படிப்பட்ட வல்லமை இந்த 2014 11வது ஆண்டிலே திருச்சபை பயணத்திலே, விசுவாச பயணத்திலே கர்த்தர் நமக்கு முன் சென்று வழிநடத்துவாராக. தேங்க்யூ ஐயா, ஒண்டர்ஃபுல் மெசேஜ். கீர்த்தனைகளில் 238 264 பாடும்பொழுது முதலாவது ஸ்தோத்திர காணிக்கை கவர் பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. கவர் இல்லாதவைகள் அதில் போட்டு ஸ்தோத்திர காணிக்கைகளை முதலாவது படைத்துவிட்டு ஆராதனை காணிக்கைகளை அர்ப்பணிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். கீர்த்தனை 238, கீர்த்தனை 264 எழுந்து நின்று பாடுவோம். பெயர்
ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, 2 காசு போட்ட எளிய விதவியின் காணிக்கையை கண்ணோக்கி பார்த்த கர்த்தாவே, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல, இந்த ஆலயத்தில், இந்த ஊழியங்களுக்காக தியாகத்தோடு கண்ணீரோடு அநேக ஆத்துமாக்கள் விதைத்திருக்கிறார்கள். உழைப்பின் கனிகளை விதைத்திருக்கிறார்கள் சுவாமி. ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்த கர்த்தர், ஆபிரகாம் தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தது போல எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவே, இவ்வளவா எங்கள் மீது உமது ஒரே நேசகுமாரனை எங்கள் நித்திய ஜீவனாக, ரட்சிப்பாக, வாழ்வாக, வழியாக, ஒளியாக கொடுத்தவரே, ஜீவ பலியாக கொடுத்தவரே, உமக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் ஆண்டவரே? எங்களுக்குரியதெல்லாம் உமக்குரியது. உமது கரத்திலே தான் நாங்கள் 10 ஆண்டு திருச்சபையாக எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தாயின் கருவில் உருவான நாள் முதல் எங்களை தாங்குகிற கர்த்தர், தப்புவிக்கிற கர்த்தர், தூக்கி சுமந்து போஷித்து பாதுகாத்து கண்மணி போல பராமரிக்கிற கர்த்தருக்கு நாங்கள் எங்களையும் எங்களுக்கு உரியது எல்லாவற்றையும் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் உண்டு, கொடுப்பதில் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, யார் என்ன நிமித்தமாக போவான்? நாங்கள் அநேக 10க்கு மேலான மிஷனரிகளை தாங்குகிறோம், அனுப்புகிறோம். ஆனால் எங்களில் எத்தனை மிஷனரிகள் செல்லுகிறார்கள் சுவாமி? இந்த வருகின்ற நாட்களில் திருச்சபை பயணத்திலே, விசுவாச ஜீவியத்திலே பயணத்திலே இந்த திருச்சபை வழியாக அநேக மிஷனரிகள் எழும்பட்டும், எவாஞ்சலிஸ்ட் எழும்பட்டும், வலிமையான பிரசங்கிமார்கள் எழும்பட்டும், கன்வென்ஷன் ஸ்பீக்கர் எழும்பட்டும், ஊழியக்காரர்கள் எழும்பட்டும், ஆயர்கள் குருமார்கள் எழும்பட்டும், பிஷப்புகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இன்னும் மாடரேட்டர்களும் எழும்பட்டும், அகில உலக அளவில் லீடர்ஷிப்புகள் எழும்பட்டும். அப்பா, உமது நாம மகிமைக்கென்று, தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கென்று எங்களையும் இந்த காணிக்கைகளையும் நீர் பரிசுத்தம் பண்ணி அங்கீகரித்து பரலோகத்திலே உமது பொக்கிஷ கணக்கில் எங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட பெயரின் கணக்கில் சேர்த்து வைத்து திரும்ப ரிவார்டு கொடுக்கும்படியாக, இந்த ஊழியத்தின் காரியத்தில் எங்களுக்கு எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கும்படியாக we are movement என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. we are alive and powerful, moving beyond the boundaries, moving beyond the fetters, ஆமாண்டவரே, barriers எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தகர்த்து அநேக மக்களை சந்திக்க, தேவராஜ்யத்தின் எல்லைகளை விரிவாக்க இதை பரிசுத்தமனை அங்கீகரித்து பயன்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் உங்களோடு கூட சதாகாலம் நிலைத்திருப்பதாக. அப்பம் பிக்குதல் பயபக்தியோடு 6வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். அதற்கு முன்பாக அறிவிப்பு. ஆராதனை முடிந்தவுடன் செயலர் அவர்களை நாம் வரவேற்க இருக்கிறோம். பிற்பாடு அசனத்துக்கு ஆயத்தமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாலண்டியர்ஸ் இன்னும் திருச்சபையை சார்ந்த மக்கள், தயவுசெய்து நீங்கள் கர்வமாக வெளியிருந்து வருகிற மக்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுக்கு முதல்ல அமர உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லோருமே அதில் பங்கெடுத்து உற்சாகமாக, கிரமமாக, டிசிப்ளினாக இருந்து, ஒற்றுமையாக இருந்து ஐக்கியத்தை பிற ஜனங்கள் நம்முடைய அன்பை, ஒற்றுமையை காணத்தக்கதாக நீங்கள் செயல்பட்டு கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இந்த ஊழியத்தை தாங்கும்படி, பங்கெடுக்கும்படி, உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி, இந்த நாள் ஒரு கொண்டாட்டத்தினால் அந்த பந்தியில் உற்சாகமாக சாப்பிட்டு திருப்தி அடையும்படி நான் வாழ்த்துகிறேன், உங்களை அழைக்கிறேன். மிக விசேஷமாக இந்த நாளிலும் மத்தியிலே வந்திருக்கிற மேத்யூ கிருபாகரன் பிடி கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கிறார், பிஷப்ஸ் காலேஜ் கொல்கத்தா. ஐயா எந்திரிங்க. ஐயா வாங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். இன்னும் தூர இடத்துலேருந்து வெகு நாட்களுக்கு பிற்பாடு ஃபார் த ஃபஸ்ட் டைம் யாராவது வந்திருந்தாலும் தயவுசெய்து வந்துருங்க. உங்களையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அப்பம் பிக்குதல் பகுதி 6வது பக்கம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம்
ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கின்றோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கு. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, நாங்கள் காலத்திலும் இடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது ஒரே பேரான குமாரன் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானாதி வானங்களையும் பூமியில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனக்குலத்தையும் விவசாயிகளாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையிலே மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீர். அவர் சிலுவையிலே ஒரு தரம் தம்மை தாமே பலியாய் ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் பொந்தமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் இல்லாமல் தமது அருமையான மரணத்தன்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நினைத்து இரண்டாம் முறை திரும்ப வருமுனவும் நாங்கள் இந்த திருவிருந்தை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த நச்சையில் கட்டிருக்கிறாரு. அவர்தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இயேசுவின் சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியாளாகிய நாங்களுடைய கட்டளையின்படியே உமது இரண்டாவது வருகை எதிர்நோக்கினவர்களாக மனமாட்டிகளாக இதை செய்கின்றோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பரிபூர்ண மீட்புக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்றிருந்த அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி திருச்சபையில் விட்டிருக்கிற எங்களையும் நேரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவினை கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர் வல்லமில்லை பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமகிமை என்றைக்கும் உண்டாவதாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள பிள்ளைகளை தாரும், எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றத்தை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றுமே. ஆமென். Let us kneel down for the prayer of humble access. முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்துவோம். இந்த ஜபத்தை தாழ்மையோடு தாழ்மை பிரவேச ஜபத்தை எடுப்போம். பக்கம் 9. நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? இயேசு கிறிஸ்துவின் மறைவுடலாம் திருச்சபை அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு ஜபத்தோடு பங்கெடுக்க தாழ்மையோடு பங்கெடுக்க உங்களை அழைக்கிறோம். Please come forward and take part in this holy sacrament.
be
முகம் பணிவோம். ஜீவனுள்ளதாம் உம் வார்த்தை நேசிப்போம். சந்தோஷம் ஆறுதல் அதில் கண்டடைவோம்.
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகி நம்முடைய இயேசுவை பெற்றாலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்களிடத்தையும் சிந்தையும் காக்கிறது பிதா குமாரன் பசுத்தாவினாலே சர்வ வல்லமை தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுளே. வேலை பழுவின் மத்தியிலும் பேராயரை சந்திக்க நாம் சென்றபோது திடீரென்று தான் ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. அவரும் வந்திருந்தார். அந்த சமயத்தில் ஒரு கூட்டத்திற்காக நாங்கள் கமிட்டி அங்கத்தினர்களாக சென்று ஐயா நீங்கள் செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் மனமகிழ்ச்சியோடு இமீடியட்டாக இசைவு தெரிவித்து பிஸி ஷெட்யூலில் நேற்று கூட மெட்ராஸிலிருந்து வந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் எனக்கு கோவை திருமணத்தில் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கிறார். நம்ம திருமண்டல செயலர் அவர் மத்தியில் வந்திருப்பது, அம்மையோடு வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமாக. காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் அவர் பல்வேறு ஊழியங்கள் அவருக்கு இருக்கிறது. பிஸியாக அவர் செல்ல இருக்கிறார். ஐயர் அம்மாவுக்கு ஜாஷ்வா கரம்சந்தர் அம்மா வந்திருக்கிறாங்க. ஐயர் அம்மாவை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். காட் பிளஸ் யூ. ஐயப்பா அவருக்கு ஐயா வாங்க. நீங்கள் பிடி முடித்துவிட்டு ஐயாவுக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கொடுங்க, நீங்கள் கொடுங்க, யூத் கொடுங்க. ஜெபத்தோடு ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் சபையின் பயணத்திலே அர்ப்பணிப்போடு ஒப்படைப்போடு இந்த மகிழ்ச்சிகரமான ஒரு நாளிலே எல்லாரையும் உழைத்து குழந்தை ஆண்டவே ஆய்வு செய்திருக்கிறார்கள் சுவாமி. என்றுதான் இதன் மூலமாக ஆண்டவே ஐக்கியம் பலப்படவும் அன்பு வளரவும் ஆண்டவே நாமத்தை பெருமை பாராட்டவும் இந்த அசனத்துக்காக உழைத்த கொடுத்த ஜெபித்த ஆண்டவே அனைத்து மக்களுக்காக நன்றி செலுத்துவோம். எல்லாரையும் ஒவ்வொரு ஆசிரியர் 52 மில்லை போல அது வெகுதியாகவும் தேவை நிறைவாக இதை உண்டு கிருபை தாரும். இதை வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் இடைக்கட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தலைமையேற்று இந்த